ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வரப்போகிற நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்னப்பா டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, கலவரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கமருதீன் அப்படியே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோடது உண்மையான சுயரூபம் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நேற்றுக்கான எபிசோடில் ஆல்ரெடி லைவில் நடந்த விஷயங்கள் அப்படியே போட்டுட்டேன். மோஸ்ட்லி அதில் ஒன்றுமே இல்லை. நாமினேஷன் இருந்தது. விக்ரமோட ப்ரொமோ பற்றியே நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் வந்து நாமினேஷன் விஷயங்களில் அது மட்டும்தான் நான் இன்னும் போடலை. விக்ரம், அதாவது அரோராவும் பாரு ரெண்டு பேருமே சேர்ந்து கமருதீனை பண்ணாங்க. கமருதீன் அரோரா பாருவை பண்ணான். அது ஒன்று வெஞ்சன்ஸை காட்டுச்சின்னு சொல்லும்போது அதை பற்றி நான் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் பேசுகிறேன். இல்லை அதில் பேசுகிறதுக்குமே பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அதை விட முக்கியமான விஷயங்களாக கமருதீன் பாரு அந்த பேட் டச், அன்வான்ட் டச் விஷயங்களை பற்றி நான் லைவில் நடந்த ஃபுல்லுமே அப்படியே போட்டுட்டேன்னு சொல்லும்போது, ஸோ டிடிஎஃப் பற்றி இந்த எபிசோடில் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொமோவையும் சேர்த்து பேசிடுறேன். நேற்று நடந்த விஷயங்கள், அதாவது டிடிஎஃப் டாஸ்க் ஸ்டார்ட் ஆனது, அதுக்கப்புறம் இப்போது ப்ரொமோவில் வந்தது, அதுக்கப்புறம் கிடச்சிருக்க அப்டேட், இது மூணுத்தையும் தான் இதில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, கமருதீனோட வன்மம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே அதிகமாகலை. அது அப்படியே தான் இருக்குது. அப்படியே அது வந்து நடுவில் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தது. அதாவது அவன் நடிச்சிட்டு இருந்தான். இப்போது உண்மையான சுயரூபம் வெளில வந்திருக்கு. அது வன்மத்தோட உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து ப்ரொமோ 1லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரொமோ 2லேயும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கான எபிசோட்லேயுமே அவன் வந்து பம்மிக்கிட்டு வந்து சாரி கேட்க வருவான். அப்போ வந்து சாண்ட்ரா வந்து சொல்லிடுவாங்க, சாண்ட்ராவும் திவ்யாவும் இவ்வளோ தூரம் லிவிங் ஏரியா வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, அப்பட்டமாக எல்லாரும் பேசியாச்சு பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு அங்கே இருக்குது, திருப்பி என்ன ஆரம்பிக்க போகிறீங்க, அதோட விட்டுருக்காமருதின்னா இல்லை. ஆமாம், நாங்களும் அதான் சொல்கிறோம். நீ வந்து தனியாக பண்ணீங்க, தனியாக பேசி சால்வ் பண்ண முடியாத விஷயங்களை தான் நீ வந்து லிவிங் ஏரியாவில் கொண்டு வந்து எனக்கு ஒரு நியாயம் கொடுங்க, எனக்கு நீங்கள் தான் நியாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்குற மாதிரி அவன் மக்கள்கிட்ட இவனும் நல்லவ மாதிரியும் உத்தம மாதிரியும் அவளை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தான். அது வந்து இவனுக்கே ரிவர்ஸ் அடிச்சிச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இவன் பக்கமே எதிராக திரும்பிட்டாங்க. ஸோ அவளுக்கான விஷயங்கள் நியாயம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போயே இந்த வன்மத்தை அவன் குட்டி இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கப்புறம் அவன் ட்ரை பண்ணான். திருப்பி வந்து பாரு கிட்ட, அதாவது இவனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இவன் வந்து வெளில தப்பாக போயிடும், இவன் எவ்வளோ நாள் வந்துட்டு அந்த நடிப்பை நடித்து இவன் நல்ல மாதிரி ஹீரோ மாதிரி தன்னை காமிச்சிட்டு இருந்தானோ, இப்போ ஃபுல்லாகவே இவன் ஜீரோன்றது எக்ஸ்போஸ் ஆன உடனே இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவன் மண்டைக்குள்ளே வந்து அந்த ஒரு உக்ரம் வந்து ஏறி உட்காந்துக்குச்சு. வக்ரனுக்கு எப்படி வந்து திவ்யா மேலே ஏறி உட்காந்துருக்கோ அந்த மாதிரி இவனுக்கு வந்து ஏறி உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த உக்கிரத்தை அப்படியே வெளிப்படையாக காட்டினா அப்படியே வந்து இவன் மாட்டிக்குவான் அப்படின்றதுனால நான் வந்து பேசணும் பாரு, தனியாக பேசணும், நீ ஃப்ரீ ஆகிட்டு வா அப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி அந்த பருன்னு அப்படி பலோர்னு அறையணும்னு தோணும். ஓகேவா? அந்த முகரக்கட்டை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அவன் அந்த மாதிரி வந்து பேசும்போது தான் அவள் வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் சொல்கிறான், இதுக்கு மேலே என்ன பேசுறதுக்கு இருக்குது, தனியாலாம் ஒன்றும் பேச தேவையில்ல, இதோட தான் சாரி கேட்டால சரி ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சபரி, வினோத்தும் கமருதீனும் லிவிங் ஏரியாவில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் ஏரியாவில் சபரி, சாண்ட்ரா, பாரு எல்லாருமா சேர்ந்து சபரி வந்து அதுக்கு இன்னொரு கொஞ்சம் க்ளோஷர் கொடுத்து, இல்லை இதுதான் அந்த விஷயங்கள், இதோட இதை விட்டுருங்கன்னு சொல்கிறா. சரின்னு போயிடறான். ஸோ இப்படி பொதுவில் பேசி எப்போ அது பொதுவுக்கு வந்துடுச்சோ அப்போ பொதுவில் இருக்கவங்க சொல்கிற நியாயத்தை தானே நீ கேட்கணும். உன் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி நீ எடுத்துகிட்டு வந்த, அது அவ பக்கமாக இருக்கிற நியாயமாக மாறினதுக்கப்புறம் அப்போது, அதாவது மாறினதுன்னு சொல்லும்போது நீ நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, இப்போ எப்படி வந்து இதை சரி கட்டுறது அப்படின்னு திருப்பி அவளை உட்கார வச்சு பேசி முதல்லேருந்து ஆரம்பித்து, நீ உனக்கு இருக்கிற ட்ராமான்னு சொன்னி அவள் அதை ஸ்டாண்டர்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணாலே அவளை திருப்பி மண்டைக்காய விட்டு உன் பக்கம் வந்து அப்படியே வந்து அவள் கேம் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்ககிட்ட திருப்பி மேனிப்புலேட் ஆகிட்டு, அப்படியே கமருதீன், சரி கமருதீன், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கமருதீன், இனிமேல் பழசம் மறந்துடும் கமருதீன், சாரி கமருதீன், எதையும் மனசில் வச்சுக்காது கமருதீன், நம்ம வந்து திருப்பி வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே வெளில போய் பேசலாம் கமருதீன், ஆனாலுமே இங்கே வந்து நம்ம ஒருத்தர் வந்து கேம் ஆடலாம் கமருதீன், ஆனால் பழகிக்கலாம் கமருதீன், இப்போ இல்லை அது அதுமாரி காமு அப்படின்லாம் சொல்லுவா அப்படின்னு நினச்சி நீ ஒன்று தனியாக பேசலான்னு சொன்ன. ஆனால் அவள் அதை இக்னோர் பண்ணது தான் உனக்கான ஸ்லிப்பர் ஷாட். அந்த ஸ்லிப்பர் ஷாட்டை உன்னால் தாங்க முடியல. அப்போது வினோதா தான் சொல்கிறான், வெளில போய் நீ இதோட கேம் ஃபோக்கஸ் பண்ணுற, ஏன்டா திருப்பி போய் பேசணும்னு சொல்கிற அப்படின்னு சொன்னாலுமே வினோத் பலார்னு அரைஞ்சு சொல்லணும். ஏன் வினோத் ஒய்ஃபே வந்து சொல்லிட்டு தானே போனாங்க, அவர் தப்பு செஞ்சாலும் நீங்கள் கேளுங்க, நீங்கள் தப்பு செஞ்சாலும் கேளுங்க, அதை உட்காந்து ஏன் தனியாக பேசுகிறீங்க, 4 பேர் முன்னாடியே பேசுங்க, பிளாஸ்மாலே பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு அவங்க ஒய்ஃபே தைரியமாக சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த தைரியம் வினோத்துக்கு வரல. கமருதீனும் வந்து வினோத்து சொன்னால் தான் கேட்பான் அப்படி சொன்னாலுமே அவன் கேட்குற ஆள் கிடையாது. அதனால் ஓரளவுக்கு வினோத்து சொன்னால் கேட்பான் அப்படின்னு சொல்கிற இடத்துலையுமே அவன் செய்கிற அக்கிரமத்தை வினோத் ஒரு இடத்துல கூட தட்டி கேட்குற பலார்னு 2 அறையும் விடலை ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லும்போது, டிக்கெட் டு ஃபினாலியில் நேற்று வந்து இந்த விஷயங்கள்
எபிசோட் முடியும் போது ஒருத்தர் அவுட் ஆகிடுறாங்க. சாண்ட்ரா தான் ஃபஸ்ட் அவுட் ஆகிறாங்க. அப்படின்னும் போது இப்போ அந்த ப்ரோமோவில் அந்த செகண்ட் ப்ரோமோவில் சுபிக்ஷா அவுட் ஆகிருக்காங்க அப்படின்னு, அது செகண்ட் ப்ரோமோவில் அந்த ஃபஸ்ட் ப்ரோமோ அந்த பால் வச்ச விஷயங்கள், பால் டாஸ்க்கு தானே வந்து ஃபஸ்ட் ப்ரோமோவும் செகண்ட் ப்ரோமோவும் வந்துச்சு. ஆனால் நேற்றுக்கான விஷயங்களில் சுபிக்ஷா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சுபிக்ஷா வின் பண்ணியிருக்காங்க. அரோராவும் சுபிக்ஷாவும் லாஸ்ட் வரைக்கும் டஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து ஒவ்வொருத்தரை எவிக்ட் ஆகி ஒவ்வொருத்தராக வந்து அந்த டாஸ்க்லேருந்து வெளியில் போகிறாங்களோ அப்படி தான் அந்த பாயிண்ட்ஸ் வரும்னும் போது ஃபஸ்ட்டு சாண்ட்ரா, அதுக்கப்புறம் விக்ரம், அப்படி சபரி எல்லாருமே வினோத் சபரி அப்படிலாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டாங்க. அப்போது ஃபிஃப்த்தாக வந்து பாரு வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. பாரு எவிக்ட் ஆகிட்டாங்க. பாரு வந்து அந்த கேம்லேருந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. அந்த பர்டிகுலர் டாஸ்க்லேருந்து எவிக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வெளியேறினதும், ஆனால் அவங்க 5 பாயிண்ட்ஸோடு அவங்க வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரொம்ப டஃப் கொடுத்து அது ஈஸி கிடையாது, நிஜமாகவே டஃப் கொடுத்தாங்க. சுபிக்ஷா தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது அந்த டாஸ்க்குக்கான விஷயங்கள். அதில் ஒருத்தர் அட்டாக் பண்ணல, அவங்கவுங்களுக்கான பொட்டென்ஷியல் போட்டாங்க. ஓகே, இப்போ அந்த ப்ரோமோவில் அது வந்து அந்த பால் டாஸ்க்கு. ஸோ மொத்தமாக அந்த பேஸ்கெட்டில் பால் இருக்கும், பிளாக் இருக்கும், ஒயிட் இருக்கும், கோல்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கோல்டன் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும், பிளாக் இருக்கவங்க அந்த கேம் விட்டு எவிக்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு யார் எவ்வளோ பால்ஸ் அந்த பால்ஸ் மற்றவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பால்ஸை கூட எடுத்துக்கலாம், அதாவது போய் எடுத்துட்டு வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரூல்ஸ் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரையும் விட்டுட்டு கமருதீன் திருப்பி பார்வை தான் அட்டாக் பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல சுபிக்ஷா அரோரா சண்டை போடுறத பார்க்க முடியுது. அப்புறம் வந்து கமருதீன் விக்ரம் சண்டை போடுறது, வினோத்து கூட ஏன் பண்ணி உன் ஃப்ரெண்டு போய் எடுக்க வேண்டியது தானே, அவ்வளோ நியாயம் பேசுவேன் நீ தான். உன் ஃப்ரெண்ட்ப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா டஃப் கொடுக்குறவன் தானே நல்ல ஃப்ரெண்டு. ஹெல்த்தியாக இருக்கணும்னு அந்த காம்படிஷனே ஃபேவரட்டிசம் வருதாங்க. அப்போ வந்து உன் ஃப்ரெண்டு போய் எடுக்காமல் நீ எதுக்கு பார்வதி போய் எடுத்த? சரி, விக்ரம் போய் எடுக்க வேண்டியது தானே, விக்ரம் நீ எடுக்க மாட்டேற. அப்போ கமருதீனும் அவளை அட்டாக் பண்ணுறான், விக்ரமும் இவன் வினோத்தும் அவளை அட்டாக் பண்ணுறான். நீங்களாம் ஆம்பளைங்க தானே, ரொம்ப டஃப் கொடுத்து ஆடக்கூடிய பொட்டென்ஷியல் டாஸ்க் உங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே வந்து நீங்கள் வின் பண்ணணும்னு தானே அந்த பிக் பாஸ் வந்து இவ்வளோ நாளாக ஃபிசிக்கல் டாஸ்க்கே வைக்காமல் இப்போ வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் எதுக்கு வைக்கிறதுனா டிக்கெட் டு ஃபினாலே இந்த 4 ஆம்பளை சிங்கங்களில் எதையோ ஒன்று தான் டிக்கெட் டு ஃபினாலேக்கு தள்ளிடணும். யார் முதல் லிஸ்ட், அவங்க லிஸ்ட்டில் கமருதீன், அடுத்தது வினோத், அதுக்கப்புறம் விக்ரம், சபரி லிஸ்ட் ஆப்ஷன், இல்லை விக்ரம் ஆர் சபரி ஈக்குவல் பொசிஷன். இந்த 4 ஆம்பளைங்களில் யாரையா ஒருத்தங்களை ஆம்பளை சிங்கமாக காமிச்சு டிக்கெட் டு ஃபினாலேயே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதுதான் நடக்க போகுது. ஓகேவா? ஆப்வியஸாக இது பாருக்குலாம் நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் அவள் ஓட்டில் வந்து டாப் 3ல நிற்பா அப்படின்னு பாரு ஃபேன்ஸ் நாங்கள் நம்புகிறோம். அந்த ஒரு அவங்க அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அவளுக்கு கிடைச்சி அவள் டாப் 3ல வந்து நிற்பான்னு நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஆப்வியஸாக நீங்கள் வந்து பாருக்கு அதை கொடுக்குற மாதிரி எந்த டாஸ்க்கும் கொடுக்க போகிறதில்ல. அவளுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன்லேயும் எந்த டாஸ்க்கும் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வச்சதே அந்த பிடிச்சி நிற்கிற டாஸ்க்கு கமருதீனுக்கான டாஸ்க்கு தான். அதில் எப்படியே தப்பி தவறி சுபிக்ஷா வின் பண்ணிட்டா. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தா, அவன் ஒரு பாக்ஸர். அவனால் அந்த அதுக்கு வந்து கால் பவரும் கை பவரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, அவள் வந்து ஷூ போடலை பாரு. அவள் எப்பயுமே அந்த தப்பை தான் செய்வாள். ப்ளஸ் வந்து அந்த கிரிப்பு இருக்காதுன்னு நினச்சி அவள் ஒன்று பண்ணுறான். கிரிப்பு எவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறது அந்த கிரிப்பை பொறுத்ததுன்னு சொல்லும்போது, இப்போ கிரிப்பு இங்கே முக்கியம் இல்லை, அங்கே நிற்கிற அந்த பொசிஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, ஓடும்போது கிரிப்பு இருக்காதுன்றது கூட ஓகே. பட் ஆனால் இங்கே ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் நிற்கும் போது அந்த நர்வ்ஸோ மசில்ஸோ அதுக்கான பொட்டென்ஷியலாக நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தால், ஜிம் பாடியாக இருந்தால் அது ஓரளவுக்கு பொட்டென்ஷியலாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நார்மலாக இருக்கிறத ரொட்டீனாக சும்மா போயிருக்க அந்த எக்ஸசைஸ் கூட அவள் இங்கே தான் பண்ணுறா போல இருக்குது, பிக் பாஸில் வந்து தான். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு வெரிகோஸ் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் ஷூ போட்டு நின்று இருந்தால் இன்னும் கொஞ்சம் அது மைலேஜ் கொடுத்துருக்கும் ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு. ஸோ கேமராவும் அவங்க காலை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது. அவங்க ஷூ போடலன்றதோ இல்லை நிற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறாங்கன்றதும். அதுலேயுமே அவள் டஃப் கொடுத்து 5th பிளேஸ் வந்தான். ஆனால் கமருதீன் பாக்ஸராக இருக்க பட்சத்தில் அவனுக்கு காலுக்கான பொட்டென்ஷியலும் இருக்கும், கைக்கான பொட்டென்ஷியலும் இருக்கும். அப்போது அந்த ஒரு பாடி பில்டர்ன்ற மாதிரி தான் அவன் சீன் போட்டுட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி பொண்ணுங்களை அதை வச்சு மயக்கிடலாம் நினச்சிருக்கான், 6 பேக்ஸை வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அவன் அதை பண்ணுவான். ஆனால் இந்த இடத்துல சபரி இதை எப்படி வந்தான் தான் எனக்கு தெரியல. சபரி டஃப் கொடுப்பான்னு நினச்சா வேற எந்த ஆம்பளையுமே அவனுக்கு டஃப் கொடுக்கல கமருதீனுக்கு. சுபிக்ஷா அரோரா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் பாரு திவ்யா எல்லாரும் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது மற்ற 4 ஆம்பளைங்களும் எவிக்ட் ஆகி போனது அது புரியல. அது என்ன வேணும்னே விட்டுட்டானுங்களா? வினோத் வந்து ஃப்ரெண்டுக்காக விட்டுட்டான், இல்லை சபரி வந்து சுபிக்ஷாக்காக அரோராக்காக விட்டுட்டான், விக்ரம் வந்து சுபிக்ஷாக்காக விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி கூட இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது விக்ரம் கூட சரி ஓகே ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ஏன்னா அவனுக்கான அந்த ஒரு பாடி ஷேமிங் நான் சொல்லலை கைஸ், பொதுவாக சொல்கிறேன். ஸோ நிற்க முடியாது அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் சபரி எப்படி விட்டா, வினோத் எப்படி விட்டா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கே இவங்க கமருதீனுக்கான அந்த பாயிண்ட்ஸ்க்கு தான் கொடுத்தாங்க. அது வந்து சுபிக்ஷா எடுத்துகிட்டு போயிட்டா, அவள் தான் வின் பண்ணிட்டா. ஓகேவா? அப்புறம் டஃப் ரொம்ப நேரம் வரைக்கும் சுபிக்ஷா அரோரா அதை பிடிச்சிட்டு இருந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே தான் ஆகணும். கேர்ள்ஸ் அந்த டஃப்பை நல்லாவே கொடுத்தாங்க. பாருவும் கொடுத்தா, திவ்யாவும் கொடுத்தான்னு சொல்லும்போது கமருதீனுக்கு ஈக்குவலாக கொடுத்தது பெரிய
விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது டாஸ்க்கு இந்த பால் டாஸ்க். இந்த பால் டாஸ்க் நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டன் பாலும் அந்த பிளாக் பாலும் தான் மெயின். பிளாக் பால் இருக்கவங்க வெளில போயிடுவாங்க, கோல்டன் பால் இருக்கவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 கோல்டன் பால் வச்சுருக்காங்க. சப்போஸ் ஒன்று யார்கிட்ட அதில் ஒன்று தான் பாரு கிட்ட இருந்திருக்கு போல். சாண்ட்ராக்கும் வந்துட்டு மாறி மாறி வந்திருக்கு. ஏன்னா ஒருத்தர் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ரூல்ஸில். எப்படியோ சாண்ட்ரா தான் அதில் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா வின் பண்ணாலுமே யார்